பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் குவாரி வெடி விபத்தில் குவாரியினுடைய பங்குதாரர் சேது காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அவரிடம் விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் அருண்குமார் விவரிக்க கேட்போம். அருண்குமார், வணக்கம். தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன? விசாரணையில் முக்கிய தகவல்கள் என்ன? வணக்கம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தனியார் கல்குவரியில் வெடி விபத்தில் இன்று காலை 3 பேர் உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மேலும் அப்பகுதியில் வெடிபொருட்கள் அதிகமாக இருக்கும் சூழ்நிலையில் சிவகாசியிலிருந்து வெடிமருந்து தடுப்பு பிரிவு அதிகாரிகள் களத்தில் நேரடியாக ஆய்வு செய்து அந்த மருந்துகளை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து அந்த குவாரியின் உரிமையாளர் பார்த்தோம்னா நம்ம சிறிவிழுத்தூர் பகுதியை சேர்ந்த ராஜ்குமார் ஆவார். அந்த ராஜ்குமார் என்பவர் தலைமறைவாக உள்ளார் தற்போது. மேலும் இந்த ஆவியூர் பகுதியை சேர்ந்த சேது ராமமூர்த்தி என்ற இருவர் இந்த குவாரியின் பங்குதாரர்களாக இருந்து வருகின்றனர். இந்த நிலையில பார்த்தோம்னா இருவரும் இந்த நிலையில் ஆவியூரை சேர்ந்த சேது என்பவரை ஆவியூர் போலீசார் அவர் வழக்கறிஞர் மூலியம் சரணடைந்துள்ளார். சரணடைந்தவரிடம் விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.